தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். யாரும் சேராத ஒளியில் இயேசு என்றும் வாசம் செய்கின்றார். சாத்தானை ஜெயிக்க பிறந்தார் இயேசு, இப்பூவில் ஜெயிக்க பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். என் இயேசு பரிந்து பேச பூமி வந்தார். ஆனந்தம் சந்தோஷம் உண்டாகவே மனிதனாய் இயேசு பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஏனென்றால் சிலர் நம்மை துரத்துவது போல் பயந்து ஓடுவது, சில மிருகங்கள் நம்மை துரத்துவது போல் பயந்து ஓடுவது போல சொப்பனங்களை காண்பது என்ன அர்த்தம் கொள்கிறது? ஒரு காரியத்தை சரியாக தீர்மானம் எடுத்து நாம் செய்யாம, ஒரு காரியத்தை சரியாக தீர்மானம் எடுத்து செய்யாததுனால நாம் கோபத்தை தவிர்ப்பதற்கு, நாம் கோபப்படுவதை தவிர்ப்பதற்கு, நாம் எரிச்சல் அடைவதை தவிர்ப்பதற்கு, நம்முடைய உறவு முறிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கு நாம் உள்ளாக போராடுகிற அந்த மனநிலையில் உள்ள போராட்டத்தை காண்பிப்பதற்காக ஒரு சூழ்நிலைக்கு விலகி ஓடுறோம், ஒரு மிருகத்தை கண்டு விலகி ஓடுறோம், ஒரு நபரை கண்டு விலகி ஓடுறோம். அவங்க துரத்திட்டு வருகிற ஒரு நிலையை குறிக்கிறது. அதாவது என்ன கர்த்தர் காண்பிக்கிறார் என்றால், ஒரு தன்மை நம்மிடத்தில் இல்லை என்பதை காண்பிக்கிறார். ஒரு தைரியம் நம்மிடத்தில் இல்லை என்பதை காண்பிக்கிறார். ஒரு பயம், ஒரு பகுதி தைரியத்தை குலைத்து போடுகிறது. ஒரு பயம் வந்துருச்சுன்னா குறிப்பிட்ட ஒரு தைரியம் நம்ம இல்லாமல் போகிறது. ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடையும் போது ஒரு தைரியம் வருகிறது. உடனே அதுக்கு சம்பந்தப்பட்ட பயம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆகவே ஒரு பயம் நீக்கப்படும் போது அதில் தைரியம் வந்து விடுகிறது. அப்படி இல்லை, தேவன் காண்பிக்கிறார், உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பயம் இருக்கிறது, உன் குடும்பத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, உன் பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, உன் வேலை ஸ்தலத்தில் இதை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. உனக்கு தைரியம் இருக்க வேண்டும். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினாலே உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். ஆனா அந்த தைரியம் இல்லாம நீ பயந்து ஓடுகிறாய் என்பதை காட்டுகிறதாக இங்கே குறிக்கிறது. இதே போல்தான் மிருகங்கள் துரத்துவது போல சொப்பனம் காண்பது என்பது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. பொதுவாக மிருகம் என்று சொல்லும்போது அதற்குள்ளே ஒவ்வொரு மிருகங்களுக்கும் குணங்கள் இருக்கிறது. நமக்குள்ளே உள்ள குணங்களை காண்பிப்பதற்காக
மிருகங்களை காண்பிப்பார். சொப்பனத்திலே நமக்குள்ளே உள்ள மிருகங்களை, அதாவது சொப்பனத்திலே நமக்குள்ளே உள்ள குணங்களை காண்பிப்பதற்காக, மிருக குணங்களை காண்பிப்பதற்காக சம்பந்தப்பட்ட மிருகத்தை கண்டவர் காண்பிப்பார். ஆகவே பீறி போடுகிற சுவாபம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக கரடியை காண்பிப்பார். ஆகவே வெவ்வேறான மிருகங்களை நமக்கு காண்பித்து நமக்குள்ள உள்ள தீய சுவாபங்களை, குணங்களை எடுத்து தேவன் காண்பிப்பார். இவைகளை நாம் முதலாவது கருத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அந்த குறிப்பிட்ட மிருகத்தின் சுவாபம் உடையவர்கள் முன்பதாக நம்ம நிற்க முடியாம ஓடுகிற ஒரு காரியத்தையும் குறிக்கலாம். குறிப்பிட்ட சுவாபத்தை உடைய, தந்திரமுள்ள சுவாபத்தை உடையவர்கள் அல்லது மூர்க்க குணமுள்ள சுவாபத்தை உடையவர்கள் மத்தியில் அவர்களுக்கு முன்னால நின்று தைரியமா போராடுகிறதுக்கு உள்ள தைரியம் இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு நிலையை, சூழ்நிலையை, ஒரு நபரை சமாளிக்க முடியாத ஒரு நிலை உனக்குள்ள இருக்கிறது என்பதை தேவன் காண்பிக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் குறிப்பிட்ட மிருகத்தின் சுவாபத்தை நமக்கு காண்பித்து நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். கீழே விழுந்து விட்டீர்கள், ஓகே, இப்போ நீங்க மேல இருந்து கீழே விழுறீங்க, அந்த கீழே விழுந்து விட்டீர்கள். கீழே விழுந்த பொழுது உங்களுக்கு ஒரு காயமும் அடிபடவில்லை, எழுந்து விட்டீர்கள். அப்படின்னா நீங்க விழுந்து கிடக்கிறீர்கள், கீழே விழுந்து விட்டீர்கள், இன்னொருத்தோட உதவி தேவைப்படுகிறது என்பதை காட்டுகிறது. மற்றவருடைய உதவி. இப்போ உங்களுடைய வீட்டின் காரியமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையோ தொழிலோ ஊழியமோ, ஒரு இடத்துல இருந்து விழுற மாதிரி நீங்க ஒரு சொப்பனம் கண்டீங்க அப்படின்னா, விழுந்து கீழே கிடக்கிற மாதிரி சொப்பனம் கண்டீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களின் உதவி தேவை என்பதை காண்பிக்கிறார். அப்படின்னா மற்றவருடைய உதவினா யாருடைய உதவி என்ன நாடணும், அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும், பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாமே நான் செய்து முடிச்சிருவேன் சொல்லி நீ தனியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அது தப்பு. மற்றவருடைய உதவி இந்த இடத்துல உனக்கு தேவைப்படுகிறது என்பதை குறித்து தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அதே போல் ஒரு காரியத்தை குறித்த அஜாக்கிரதையை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ அஜாக்கிரதையாக இருந்து நீ இந்த காரியத்துல நீ செய்யும் போது, நீ அஜாக்கிரதையாக இருந்து இந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இப்படி விழுகிற நிலைகள் உண்டாகும். ஆகவே ஜாக்கிரதையாக இரு. ஆகவே ஒரு காரியத்தை குறித்த அஜாக்கிரதையை அல்லது முக்கியத்துவம் காட்டாத தன்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இது ஈஸியா முடிச்சிருவேன், ஏதோ ஒண்ணுல முக்கியத்துவம் காட்டல, நம்ம சில முக்கியத்துவம் காட்ட வேண்டியவர்களுக்கு முக்கியத்துவம் காட்டல, அதை காண்பிக்கிறார். மேல இருந்து கீழே விழுற மாதிரி காண்பித்திருக்கா. மற்றவருடைய உதவி தேவை, தனியா நின்று சமாளிச்சலாம் நினைக்காத, இந்த காரியங்களுக்கு நீ முக்கியத்துவம் செலுத்தணும் அப்படிங்கறத காண்பிக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது, இந்த சொப்பனங்கள் முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆகவே கீழே விழுதல் இன்னொரு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சரியான தீர்மானங்களாய் இல்லை அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறது. நீ எடுத்திருக்கிற தீர்மானம் சரியா இல்லை, நீ கீழே விழ போற தீர்மானத்தை மாற்றணும் ஆவியானவர் சொல்லலாம். அப்போ ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து கீழே விடுற மாதிரி கண்டா நீ எடுத்திருக்கிற தீர்மானம் சரியில்லை, சீக்கிரமா மாத்தினான்ற சொல்றாரு. இன்னொன்று, நீ எடுக்க போகிற தீர்மானமும் சரியான தீர்மானமா இல்லை, அது இதைப்பதான் கீழே உன் வாழ்க்கையை விழக்கூடியதாக இருக்கும், உன் கட்டுப்பாட்டை விட்டு உன் வாழ்க்கையை வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். நீ கவனமாக இரு என்று கர்த்தர் பேசுகிறார். அதே போல் கீழே விழுகிற சொப்பனங்கள் என்று சொல்லும் போது, நீங்கள் தண்ணீருக்குள்ளே விழுவது போல சொப்பனம் கண்டீர்கள் என்றால் அதுக்கு அர்த்தங்கள் மாறுபடுகிறது. இப்பொழுது தண்ணீருக்குள் விழுவது போல் சொப்பனங்களை காணும் போது, அதாவது வலிமை கொண்ட எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ளே வருகிறது. அது வலிமை கொண்ட எதிர்மறையான உணர்வுகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், பெருமை கொள்கிற எண்ணங்கள், இப்படிப்பட்ட வலிமை கொண்ட எண்ணங்கள் நமக்குள்ளே, அதாவது எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ளே உண்டாகிறது. நிச்சயமற்ற உணர்வுகள், அவநம்பிக்கையின் உணர்வுகள், இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்வதை காட்டுகிறது. மேலிருந்து கீழே தண்ணிக்குள்ள விழுறது அதைத்தான் காட்டுகிறது. அப்போ அவிசுவாசத்தின் உணர்வுகள், அவநம்பிக்கையின் உணர்வுகள், எதிர்மறையான மாம்சீக உணர்வுகள் நம்மை மேற்கொள்வதை காட்டுவதற்கு இப்படி மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுவதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இதை புரிந்து கொள்ளணும். பொறாமையின் உணர்வுகளுக்குள்ள நம்ம விழுந்து பலியாகிறோம். அப்போ உன்னுடைய குணங்களை செக் பண்ணி பாரு, உன்னுடைய சூழ்நிலைகளை, உன்னுடைய குணங்களை செக் பண்ணி பாரு. அப்போ அவிசுவாசம் இருக்கதான் செக் பண்ணி பாரு, சந்தேகங்கள், அவநம்பிக்கை இருக்கதான் செக் பண்ணி பாரு. இப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதை போல கீழே விழுகிறீர்கள், ஒரு இடத்துல நீங்க சொப்பனம் பார்க்குறீங்க, கீழே விழுகிறீர்கள், ஆனா அந்த தரையில வந்து நீங்க விழல. இது மாதிரி சொப்பனங்கள் காண்பது உண்டு. மேலிருந்து கீழே விழுகிறோம், ஆனால் நாம் தரையிலே விழவில்லை. அப்படி என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன?
தோல்வியை குறித்த தொடர்ச்சியான பயத்துடன் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. ஒரு முடிவில்லாம, அதாவது விழுறீங்க ஆனா கீழே டச் பண்ணல. ஒரு அந்தரத்துல நீங்க உள்ளத்துல அதாவது தோல்வியை குறித்த தொடர்ச்சியான பயத்துடன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி காண்பிக்கிறார். அப்படி என்றால் மேலே இருந்து கீழே விழுந்து நீங்க கீழே தரையை டச் பண்ணல, அப்படி விழுந்த மாதிரி கண்டீங்க, நீங்க முழிச்சிட்டீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? தோல்வியை குறித்த தொடர்ச்சியான பயத்துடன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், இழந்து வாழுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் குறித்து காண்பிக்கிறார், பரிசுத்தாவின் குறித்து காண்பிக்கிறார். ஆகவே முற்றிலும் தோல்வி அடைந்து விட்ட, அதாவது உணர்வுகள், நம்ம அதாவது மேலேருந்து கீழே விழுகிறோம், அது விழும்போது கீழே டச் ஆகல, கீழே டச் பண்ணல. அப்படிப்பட்ட சொப்பனங்கள்ல இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்னன்னா, முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டோம், இனி அதை விட்டு எழும்பவே முடியாது என்ற ஒரு உணர்வுல வாழ்கிறோம். அதை குறிக்கிறதாக இது இருக்கிறது. ஆகவே மேலிருந்து கீழே விழுந்து விட்டதாக சொப்பனங்களை காணும் போது நாம் செய்த தவறுகளை ஆண்டவர் உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் நீ கீழே விழுந்த, இனி விழ போறேன், திருத்திக்க. செய்கிற தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான உணர்ச்சிகளை சுட்டி காண்பிக்கிறார். அதே போல் தோல்வியின் மூலம் நாம் கற்றுக்கொள்வதையும் காண்பிக்கிறார். உனக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியின் மூலம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். போன மாசத்துல இந்த இடத்துல இருந்து நீ கீழே விழுந்து, சமுதாயத்துல உனக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டது, குடும்பத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டது, எடுத்த முயற்சியில உனக்கு தோல்வி, அதுல இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட சொப்பனங்களை நமக்கு காண்பிக்கலாம். அதே போல் இன்னொரு புதிய காரியத்தை நீ தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கும் கர்த்தர் காண்பிக்கலாம். மேல இருந்து கீழே விழுறது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப செஞ்சிட்டு இருக்குது நீ சரியில்லை, நீ சரியான தீர்மானத்தை எடுக்கல, சரியான பிரயாசமாவும் இல்லை, ஆகவே ஒரு புதிய காரியத்தை ஆரம்பி, புதிய ஒரு தீர்மானத்தை எடுத்து என் சித்தத்தின்படி ஒரு புதிய செயலை செய்ய ஆரம்பின்னு காண்பிக்கிறதற்கும் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் காண்பிக்கப்படலாம். ஆகவே ஒரு பழசை விட்டுட்டு புதுசு ஆரம்பி. ஆகவே ஒரு உயர்நிலையான மனநிலையிலிருந்து விழுவதையும் இது காட்டுகிறது. மனநிலை, அதுவே இப்படிப்பட்ட சொப்பனங்கள். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், சொப்பனங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கிற மனநிலைகளை அதிகமாய் காட்டுகிறது. நம்மை குறித்து தான் அதிகமாய் 90% சொப்பனங்களிலே கர்த்தர் பேசுகிறார். அதை குறித்து தான் நமக்கு வெளிப்பாடுகள் அதிகமாய் உண்டாகிறது. ஆகவே ஒரு உயர்நிலையான மனநிலை, உயர்நிலையான ஒரு தரிசனத்தின் மனநிலையிலிருந்து கீழே விழுவதையும் காட்டுகிற ஒரு காரியத்தையும் இப்படி நமக்கு காண்பிக்கலாம். அடுத்த டாக்டர் பாஸ்டர், சொப்பனத்துல சுனாமி வருவது போல் சொப்பனம், வெள்ளம் நம்ம மேல் புரண்டு போவது போல் சொப்பனம், தண்ணீரில் உள்ளாக நடந்து செல்வது போல சொப்பனம், இப்படி தண்ணீருக்கு சம்பந்தப்பட்ட சொப்பனங்கள் நிறைய வருகிறது. இது அர்த்தம் என்ன? தண்ணீர்கள் என்று சொல்லும் போது வேதாமத்திலே பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதிலே நம்மை குறித்து என்று சொல்லி எடுத்து பார்க்கும்போது, ஒன்று உணர்வுகள். தண்ணீர் ஜனத்தை குறிக்கிறது, தண்ணீர் போராட்டத்தை குறிக்கிறது. அது தண்ணீர் அமைதியா இருக்கிறதா, ஸ்டில்ட் வாட்டர்ஸா, அதாவது தண்ணீர் எப்படிப்பட்ட நிலையிலே இருப்பது என்கிறதை பொறுத்து அர்த்தங்கள் மாறுபடும். ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் நம்மை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். அப்போ அது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு தண்ணீர், சமாதானமான ஒரு தண்ணீர். அதாவது தண்ணீரை, ஆசீர்வாதங்களை பருகக்கூடிய ஒரு வாழ்க்கையின் சிச்சுவேஷன் இருக்குது, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார் அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லி காண்பிக்கும் போது. ஆனால் ஒரு ஜலம் கொந்தளித்து வருவது போல என்று சொல்லி காண்பிக்கும் போது அது ஒரு போராட்டத்தை குறிக்கிறது, ஒரு சமாதானமற்ற நிலை. ஒரு கடல் கொந்தளித்து ஒரு சுனாமி அலை எழும்பி வருவது போல் காண்பிப்பதெல்லாம், கருமையான அலைகள் எழும்பி வருவது போல் காண்பிப்பதெல்லாம் அது குடும்பத்தில் வருகிற போராட்டத்தை குறிக்கலாம், அல்லது நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, அல்லது நம்ம வாழ்க்கையில் வருகிற தனிப்பட்ட போராட்டத்தை குறிக்கலாம், அல்லது பட்டணத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய போராட்டத்திலையும் குறிக்கிறதை கூட அவைகள் அமையலாம். இதுல முக்கியமாக அலைகள் எழும்பி வருவது போல் சொப்பனங்களை காண்பது என்று சொல்லும் போது அவைகள் உணர்ச்சிகளை குறிக்கிறது. இப்போ ஒரு சுனாமி வருகிறது போல நான் சொப்பனம் காண்கிறேன் வைத்துக்கொள்கிறேன். அப்படி சுனாமி அலை வருகிறது, அந்த சுனாமி அலையிலே நான் அப்படியே அடித்து செல்லப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு சொப்பனத்தை நான் பார்க்கும்போது இது எதை குறிக்கிறது? எனக்குள்ளே உண்டாகிற எதிர்மறையான உணர்வுகளினாலே நான் அடித்து செல்லப்படுகிறேன். அப்போ உணர்வுகளை கொஞ்சம் செக் பண்ணு ஆண்டவர் சொல்றாரு. உனக்குள்ள வருகிற எதிர்மறையான உணர்வுகளை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. குடும்பத்தில் நீ உணர்வுகளை வெளிப்படுத்துறது சரியில்லை,
தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல நீ எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய், அல்லது எதிர்மறையான உணர்வுகளை, கோபத்தின், மூர்க்கத்தின், பொறாமையின், பெருமையின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சூழ்நிலைகள் ஒருவேளை உனக்கு வரலாம். ஆகவே இதை குறித்து முன்னெச்சரிக்கையாயிரு என்று சொல்லி காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட சுனாமி அலைகளில் நாம் சிக்கி அடித்து செல்வது போல காட்சிகள் உண்டாகலாம். ஆகவே சமீபத்தில் ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். அந்த சொப்பனத்திலே நான் உயரமான ஒரு கட்டிடத்திலே நான் நிற்கிறேன். அந்த பல மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்திலே நான் இருக்கும்போது ஒரு சேஃப்டியான பில்டிங்கில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் தூரத்தில் பார்க்கும்போது கடலில் இருந்து பயங்கரமான ஒரு சுனாமி அலை எழும்பி வருகிறது. அந்த சுனாமி அலையை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்த சுனாமி அலை பயங்கரமான ஒரு போராட்டத்தோடு கூட, அதாவது அந்த சுனாமி அலை மிக வேகமாக அடித்து வந்து நான் நிற்கிற அந்த கட்டிடத்தை வந்து தாக்குகிறது. அந்த பட்டணத்தையே வந்து முழுவதுமாய் தண்ணீருக்குள் அமிழ்த்துகிறது. அந்த நேரத்தில் நான் நின்று கொண்டிருந்த கட்டடத்தை அது வந்து தாக்கும் பொழுது அந்த கட்டடம் ஒரு ஜெர்க்காகி அப்படியே நிற்கிறது. அப்பொழுது நான் புரிகிறேன், நான் நிற்கிற கட்டடம் ஸ்ட்ராங்கானது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த சொப்பனம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் என்று சொல்லும்போது வரப்போகிறது. ஆமா, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரப்போகிறது. சுனாமி அலை என்று வரும்போது ஒரு போராட்டம் வருகிறது. ஆனா நிற்கிற அந்த கட்டடம் வந்து ஸ்ட்ராங்கான கட்டடம். ஆகவே அதை காண்பிக்கிறார். அப்போ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், நம்ம நிற்கிற கட்டடம், செய்கிற ஊழியம், நம்ம எடுத்துக்கொண்டு செயல்படுகிற காரியங்கள் சரியான ஒரு ஸ்தலத்தில் தான் நிற்கிறோம். சேஃப்டியான ஒரு பில்டிங்ல தான் நிற்கிறோம், அஸ்திபாரத்தில் தான் நிற்கிறோம். செய்கிற காரியம் சரியா தான் இருக்குது. ஆனால் ஒரு போராட்டம் வந்து அதை தாக்கி உடைக்க பார்க்கிறது. ஆனால் அதை உடைக்கவில்லை. பாஸ்டர், அடுத்ததாக சொப்பனத்தில் அநேகர் குழந்தைகளை காண்கிறார்கள். குழந்தைகள் வரும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? பாஸ்டர், குழந்தைகள் என்று சொல்லும்போது கை குழந்தை, சிறு பிள்ளைகள். குழந்தை என்று சொல்லும்போது அது கை குழந்தை தான் குறிக்கிறது. கை குழந்தை தான் குறிக்கிறது. குழந்தை என்று பொதுவாக வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு தரிசனத்தை குறிக்கலாம். ஒரு தரிசனம். ஒரு குழந்தைய நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி சொப்பனம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு தரிசனத்தை தேவன் உங்க மூலமா எனக்கு கொடுக்கறதாக காண்பிக்கப்படலாம். ஒரு மூலமாக இன்னொரு பிரயோஜனப்படுகிறார். பிரயோஜனப்படுகிறது தரிசனம். தரிசனம் ஒரு திட்டம். நம் கைகளிலே குழந்தை கொடுக்கப்படுவது என்பது ஒரு தரிசனம் கொடுக்கப்படுவதாக ஒரு அர்த்தம். இன்னொன்று, நம்ம கையில தேவன் கொடுக்கிற ஒரு திட்டத்தையும் குறிக்கலாம். தேவன் கொடுக்கிற திட்டம். கை குழந்தை என்று சொல்லும்போது புதிதான ஒரு ஊழியத்தை நம் கைகளில் கொடுப்பதையும் அது குறிக்கலாம். அதே போல் இந்த குழந்தைகளை குறித்து சொப்பனத்திலே காணும்போது இன்னொரு அர்த்தமும் இதில் இருக்கிறது. நமக்குள் இருக்கும் நோக்கங்களை காட்டுவதற்காக குழந்தைகளை கர்த்தர் காண்பிப்பார். நமக்குள்ள இருக்கிற நோக்கங்கள். அதே போல் நமக்குள் இருக்கிற வளர்ச்சியற்ற தன்மையை காண்பிப்பதற்காக குழந்தைகளை காண்பிப்பார். அதாவது நம்முடைய ஆத்மா எந்நிலையில் இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு காண்பிக்க குழந்தைகளை காண்பிப்பார். அதில் வந்து அழுகின்ற குழந்தைகளை பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது? அழுகின்ற குழந்தைகளை சிலர் அடிக்கடி சொப்பனத்தில் பார்ப்பார்கள். அது எதை குறிக்கிறது? ஏமாற்றங்கள் வரப்போகிறதையும் வியாதிப்படுகிற சூழ்நிலைகளை வரப்போகிறதையும் குறிக்கிறது. வருகின்ற ஆபத்தை குறிக்கிறது. அதாவது வருகின்ற ஏமாற்றங்கள். குழந்தைகள் என்று சொல்லும்போது, அழுகின்ற குழந்தைகள் என்று சொல்லும்போது வருகின்ற ஏமாற்றங்களை குறிக்கின்றது, அல்லது வியாதிப்படுகிற ஒரு சூழ்நிலை குறிக்கிறது. இன்னொன்று, ஒரு வியாதிப்பட்ட ஒரு குழந்தையை சொப்பனத்திலே பார்க்கிறீர்கள். அது வியாதிப்பட்டு இருக்கிறது அல்லது காய்ச்சலோடு இருக்கிறது. வியாதிப்பட்ட ஒரு குழந்தையை சொப்பனத்திலே காணும்போது மனதிலே துக்கங்கள் வருவதை அது குறிக்கிறது. மனதிலே துக்கங்கள் வருவதை குறிக்கிறது. அதே போல் ஆரோக்கியமான நல்ல ஒரு குழந்தையை, பிரகாசமுள்ள ஆரோக்கியமான ஒரு நல்ல குழந்தையை காண்பது என்பது நல்ல ஒரு உறவின் மூலம் நமக்கு உண்டாகிற ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. நல்ல ஒரு உறவு உண்டாக போகிறது. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி நமக்கு வரப்போகிறது. அதாவது முக்கியமாய் நண்பர்களின் நல்ல உறவு கிடைக்கிறதை நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை காண்பித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நண்பர்களின் ஆரோக்கியமான உறவுகள் நமக்கு கிடைக்கிறதை குறித்து வெளிப்படுத்துவார். அதே போல் பசியுள்ள ஒரு குழந்தை பசி எடுத்து அழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்று சொல்லும்போது அது நம்மை குறித்து நாம் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. அதாவது தேவன் ஒரு குழந்தை காண்பிக்கும் போது, ஒரு பசியுள்ள ஒரு குழந்தை காண்பிக்கும் போது
நம்மை குறித்து நாம் பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறார். We are not responsible in our life. We are not having the responsibilities in our life. அதாவது நம்மை குறித்து குழந்தைன்னு காமிக்கும் போது நம்ம வாழ்க்கையை காண்பிப்பார். உனக்கு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி குழந்தை காண்பிப்பார். நம்முடைய நிலை என்ன, ஆவிக்குரிய நிலை என்ன காண்பிப்பதற்கு குழந்தைகளை காண்பிக்கிறார், சிறு பிள்ளைகளை காண்பிக்கிறார். ஆகவே ஒரு பசியுள்ள குழந்தை அழுவது என்பது நாம் பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. அடுத்ததாக பாஸ்டர், பெண்கள் கருவிற்றிருப்பது போல் சொப்பனம் வருகிறது. இதன் அர்த்தம் என்ன? பெண்கள் கருவிற்று இருப்பது போல் சொப்பனங்களை காண்பது, கற்பத்திலே குழந்தையை சுமப்பது போல சொப்பனங்களை காண்பது என்று சொல்லும்போது ஒரு பெண்ணிற்கு கிடைக்கிற வெற்றியை குறிக்கிறது. பொதுவாய் பெண்களை சொப்பனத்தில் காணும்போது, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்ணை காணும்போது அது சபையை குறிக்கும். சபையை குறிக்கும். சில இடங்களிலே குறிப்பிட்ட நபருக்கு வரப்போகிற ஒரு வெற்றியை குறிக்கிறதாக இருக்கிறது. ஒரு குழந்தை என்பது ஒரு நல்ல ஒரு செய்தி, ஒரு வெற்றியான ஒரு காரியம். பல்கி இன்னும் ஒரு குழந்தை பெற்று எடுப்பது என்பது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், வெற்றியான ஒரு காரியம். ஆக வருகிற ஒரு வெற்றியை குறிக்கிறது. இன்னொன்று புத்தியாய் நடந்து கொள்கிற ஒரு காரியத்தையும் குறிக்கிறது. புத்தியாய் ஆசீர்வாதமான புத்தியாய் நடந்து கொள்கிற ஒரு காரியத்தையும் குறிக்கிறது. அதாவது நம்முடைய லக்குகளை அடைகிற ஒரு மனப்பான்மைகளை குறிக்கிறது. லக்குகளை அடைவதில் இருக்கிற மனப்பான்மைகளை குறிக்கிறதற்கு ஒரு பெண் கருவுற்று இருப்பது போல சொப்பனங்களை ஆண்டவர் காட்டுவார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதையும் அதை அடைந்து கொள்வதையும் அதன் மூலம் நாம் கனப்படுத்தப்படுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணமான ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது அவள் அவளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று, அது குடும்பத்தாருக்கே ஒரு சந்தோஷமான செய்தி, கணவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னொன்று, தனிமையாக கவனிக்கப்படுகிறாள். கருவுற்றிருக்கிறாள், இந்த சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும். ஆகவே அதாவது செலுத்த வேண்டிய நம்மீது நாம் செலுத்த வேண்டிய கவனத்தை குறிக்கிறது. நீ ஒரு தரிசனத்தை கற்பந்தரித்து இருக்கிறாய். இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் உபவாச ஜெபத்தில் நீ பங்கு கொள்ளும் போது நான் உனக்குள்ளே ஒரு குழந்தையை தரிசனமாக ஒரு குழந்தையை நான் உள்ளே வைத்திருக்கிறேன், தரிசனத்தை குழந்தையாக நான் வைத்திருக்கிறேன், அதை நீ கவனமாக பொறுப்புள்ளவளாய் நடந்து கொள் என்று சொல்லி காண்பிப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சொப்பனங்களை தேவன் நமக்கு காண்பி. அடுத்ததாக பாஸ்டர், சிலர் ஆண்கள் கருவுற்றிருப்பது போல் சொப்பனம் காண்கிறார்கள். இது இயற்கைக்கு மாறுபட்ட ஒன்று. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்கள் கருவுற்று போல் சொப்பனம் காண்பது என்று சொல்லும்போது அது இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு காரியம். இது குறிப்பிடப்பட்ட அந்த நபர் ஒரு பாரத்தையும் துக்கத்தையும் சுமக்கிற நிலையை குறிக்கிறது. ஏனென்றால் அதாவது பேறுகாலமாய் இருத்தல், அதாவது குழந்தை கருவுட்டு இருக்கிற குழந்தையை கருப்பத்தில் சுமக்கிறது அல்லது வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரி பார்க்கறது எல்லாமே போராட்டத்தையும் குறிக்கும். ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் அர்த்தங்கள் மாறுபடும். ஆகவே போராட்டத்தையும் குறிக்கிறது. ஆண்கள் வயிற்றில் குழந்தை இருப்பது போல் காண்பது என்பதெல்லாம் போராட்டத்தையும் அவர்கள் சுமக்கிற பாரத்தையும் துக்கத்தையும் குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மட்டுமாக சொப்பனங்கள் என்ன, பலவிதமான சொப்பனங்களை குறித்து நாம் பேசினோம். அதன் அர்த்தங்கள் குறித்து நீங்கள் கூறினீர்கள். இப்படி பல சொப்பனங்கள் வருகிறது, அர்த்தத்தை நீங்கள் கூறினீர்கள். ஆனால் அநேகர் சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்று தெரியாமல் குழம்பி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்த்தத்தை அறிய என்ன செய்ய வேண்டும்? அதாவது தேவன் சொப்பனங்களை கொடுக்கிறார். ஒன்று, நம்முடைய தொல்லையின் திரட்சியினாலே கற்பனை உலகத்தை சரியாக பயன்படுத்தாததுனால வருகின்றது சொப்பனங்கள். மூன்றாவது, பிசாசுகளின் மூலம் சொப்பனங்கள் வருகிறது. இந்த மூன்றையும் வகையை இருக்கணும். ஒன்று, இதை வகையை அறுக்க தெரியவில்லை என்றால் அதை பகுத்தறிந்து வகையறுத்து எடுத்து செல்லக்கூடிய ஊழியர்களை நாட வேண்டும், ஆவிக்குரிய நபர்களை நாட வேண்டும். முக்கியமான அதே போல் ஒரு சொப்பனத்திற்கு சரியான அர்த்தம் கூறப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் சொப்பனத்துக்கு தவறான அர்த்தங்களை கொண்டு வழி மாறி போய்விடுகிறார்கள். ஆகவே ஒரு சொப்பனத்திற்கான அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கான சரியான ஒரு அர்த்தத்தை பெறுவதற்கு சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்லுகிற, சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிற கிருபைகளிடத்தில் போய் அவர்கள் அர்த்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது.
ஆகவே அப்படிப்பட்ட உதவி நாட வேண்டியது முக்கியமானது. இந்த சொப்பனம் தானே நான் கண்டது தானே என்று சொல்லி அசதியாய் இருந்து விட முடியாது. ஆகவே அர்த்தங்களை கொடுக்க, அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபை யோசேப்புக்கு இருந்தது. ஆகவே அந்த வரத்தின் மூலமாகத்தான் அவன் எகிப்துக்கு அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். அதே போல் தானியேலுக்கு சொப்பனங்களையும் சொல்லி அதே போல் சொப்பனங்களுக்கான அர்த்தங்களையும் சொல்லுகிற அந்த ஒரு ஞானம் இருந்தது, கருகலானவைகளை தெளிவிக்கிற ஞானம். அப்படிப்பட்ட ஞானமுள்ள ஒரு இடத்துல போய் நமக்கு சொப்பனங்களை குறித்த அர்த்தங்களை நாம் அறிந்து கொண்டு அதே போல் வாழ்க்கையில் செயல்படுவது நல்லது. இது முக்கியமான ஒரு காரியம், இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். ஆகவே இதில் ஆவிக்குரிய ஆலோசனைகள் முக்கியமானது. ஆவிக்குரிய ஆலோசனைகள் முக்கியமானது. சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கின்ற ஊழியக்காரரிடம் சென்று நாம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமா இருக்கிறது. முடிச்சிடலாமா? நீங்க அப்படியே ஜோம் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர், இதே போல் சொப்பனத்தை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் பேசினீர்கள். அநேகர் இதை நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பொதுவாக விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ ஜனங்களையும் நீங்க தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொப்பனங்களின் மூலம் தரிசனங்களின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் என்பதை குறித்த அறிவை பெரும்படிக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். சொப்பனங்களுக்கான சரியான அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் கிருபைகளை தரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய கிருபைகள் வல்லமைகள் இறங்கட்டும். இப்பொழுது அவர்கள் கண்ட சொப்பனங்கள் சிலது மறந்திருக்கலாம் ஆண்டவரே. நீர் காட்டின சொப்பனங்கள் இப்பொழுது நினைவுக்கு வரத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே கிரியைகளை நடப்பீங்க ஆண்டவரே. மறந்து போன சொப்பனங்களை இப்பொழுது நீங்க வெளிப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன், நினைப்பூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற மறைவான காரியங்கள் வெளிப்படுத்தப்படட்டும். சொப்பனங்களின் மூலம் தரிசனங்களின் மூலம் வெளிப்படுத்தப்படட்டும். சொப்பனங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லையே என்று திகைத்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் அர்த்தங்களை கொடுக்கிற நல் வழியை நீங்கள் காட்டும். சரியான அர்த்தம் சொல்கிற ஊழியர்களை போய் நாட கிருபைகளை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் சொன்ன வார்த்தை வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை என்று சொன்னீர். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்படத்தில் இருக்கிற புதைகளையும் தருவேன் என்று சொன்னீர். சொப்பனங்களின் மூலம் தரிசனங்களின் மூலம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளையும் எங்களுக்கு தருகிறீர். எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நேர்மைப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரை வழியை காட்டுகிறீர். இவைகளெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க. தேவாவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினாலே தொட்டு ஒவ்வொருவரையும் சொப்பனம் காண்கிறவர்களாய் மாற்றுங்க. இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சொப்பனம் நான் காண்கவில்லையே, சொப்பனத்தின் மூலம் என்னோடு கர்த்தர் பேசவில்லையே என்று ஆண்டவரே வாஞ்சித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தொடும். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர்களோடு நீர் பேசுவீராக. தேசத்தை குறித்து அவர்களோடு நீர் பேசுவீராக. பட்டணத்தை குறித்து அவர்களோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சொப்பனங்கள் உண்டாகட்டும். தானியேலுக்கு தலைக்குள்ளே சொப்பனங்கள் உண்டானதல்லவா? நபுகாத்நேச்சாருக்கு தலைக்குள்ளே சொப்பனங்கள் உண்டானதல்லவா? யோசேப்புக்கு தரிசனங்களை சொப்பனங்களை கொடுத்தீரே, அதே தேவன் இப்பொழுது சொப்பனங்களை கொடுப்பீராக. சொப்பனங்களின் மூலம் தரிசனங்களின் மூலம் பேசுகிற கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்து இப்பொழுதே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கிருபை எனக்கு வேண்டுமே, வரம் எனக்கு வேண்டுமே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். ஜெபிக்கிறேன் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த வரத்தை இப்பொழுதே வையும். இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வரட்டும். இப்பொழுது சொப்பனங்களுக்குள் அர்த்தம் சொல்லுகிற அந்த ஒரு வரத்தை பற்று, அந்த ஒரு மனதை பற்று, அந்த ஒரு மனநிலையை பற்று அநேகருக்கு சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறவர்களாய், சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றி நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினபடினாலே ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை ஆராதனை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சொப்பனத்தை குறித்தான நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறோம் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்திய நேர நிகழ்ச்சி கண்டு
கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் விஎம் சபை மங்கள் மால், தரைத்தளம் வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கன், தலைமை போதகர் விஎம் சபை, இயக்குனர் விஎம் மிஷனரி ஸ்தாபனம்.